அல்லேலூயா. இந்த லீலி புஷ்பத்தினுடைய தன்மையை நீங்க பார்க்கணும். இந்த லீலி புஷ்பத்தை நீங்க பாத்தீங்கன்னா இது மலைகள் மேல வளராது, இது வெட்டாந்தரையில சமபூமியில என்ன பண்ணது வளராது. இது எங்க வளரும் பாத்தீங்கன்னா பள்ளத்தாக்குகளில். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை ஒன்று இருக்கிறது. அவர் மலைகளின் தேவன் மாத்திரமல்ல, அவர் பள்ளத்தாக்குகளின் தேவனுமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இந்த லீலி புஷ்பம் இது வளர்கிற இடத்தை நீங்க பாத்தீங்கன்னா பள்ளத்தாக்குகளில் வளர்கிறது. இந்த பள்ளத்தாக்கு எதை காண்பிக்கிறது என்று சொல்லி பாத்தீங்கன்னா, என்னுடைய வாழ்க்கையில நான் சந்திக்கிற போராட்டம், என்னுடைய வாழ்க்கையில நான் சந்திக்கிற பிரச்சனை, என்னுடைய வாழ்க்கையில நான் சந்திக்கிற கண்ணீரின் பாதை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். அப்போ இந்த பள்ளத்தாக்கு என்பது ஒரு துன்பத்தின் நடுவிலே இருக்கிற ஒரு வாழ்க்கை. அதனால சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் ஏன் தெரியுமா, நீ என்னோடு கூட இருக்கிறீர். அல்லேலூயா. அப்போ மரண இருளின் பள்ளத்தாக்கு என்று ஒன்று இருக்குது. இன்னொரு விதமான ஒரு பள்ளத்தாக்கு இருக்கு. அது என்ன பள்ளத்தாக்கு தெரியுமா? கண்ணீரின் பள்ளத்தாக்கு. A valley of the shadow of the dead and the valley of the tears. Hallelujah. மரண இருளின் பள்ளத்தாக்கு என்றால் வியாதியின் பள்ளத்தாக்கு. Hallelujah. பலவீனம், சுகவீனம். Hallelujah. கர்த்தருக்குள் நாம உயிர்ப்பிக்காதபடிக்கு பிசாசானவன் அந்த நமக்குள்ளா இருக்கிற அந்த சில பலவீனங்களை கொடுத்து நாம் ஆண்டவருக்கு என்று நாம உயிர்ப்பிக்காதபடிக்கு நம்ம என்ன பண்றான்? பிசாசு அமுக்க ட்ரை பண்றான். Hallelujah. இந்த பலவீனம் என்கிற பள்ளத்தாக்கு மரண இருளின் பள்ளத்தாக்குக்கு அடையாளமா இருக்கிறது. இன்னொரு பள்ளத்தாக்கு இருக்குது. அது என்ன பள்ளத்தாக்கு? கண்ணீரின் பள்ளத்தாக்கு. இந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கு எது சொல்லி பாத்தீங்கன்னா, நாம சந்திக்கிற பிரச்சனைகள், கடன் பிரச்சனை என்கிற ஒரு பள்ளத்தாக்கு. அல்லேலூயா. குடும்பத்துல ஒரு மனம் இல்லாத ஒரு பள்ளத்தாக்கு. கணவன் மனைவி அடிக்கிறது, மனைவி கணவன் அடிக்கிறது, பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியாத ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. நல்ல ஒரு நிலையான ஒரு வேலை கிடையாது. குடும்பத்துல சமாதானமற்ற ஒரு வாழ்க்கை, ஒரு நிரந்தரமான ஒரு சம்பாத்தியத்தை எடுக்க முடியாத ஒரு வாழ்க்கை, ஒரு டிப்ரெஷனான ஒரு வாழ்க்கை, ஒரு போராட்டத்தின் ஒரு வாழ்க்கை. இதெல்லாம் கண்ணீரின் பள்ளத்தாக்கை காண்பிக்கிறது. ஆனால் வார்த்தை என்ன சொல்கிறது? அவர் லீலி புஷ்பத்தை போல வளருவார். அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய பணி, கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர், கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய அடையாளம் நமக்கு என்னை காண்பிக்கிறது? நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னை மலர பண்ணுவேன், நான் உன்னை செழிக்க பண்ணுவேன், நான் உன்னை உயிர்ப்பிப்பேன்.